ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். நேர்களுமே இதை பார்த்து கொண்டிருந்து நிறைய கேள்விகள் 6 விருந்தினர்களுக்குமே கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதில் நம்ம தேர்ந்தெடுத்து சில கேள்விகளை முன்வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அமைச்சரிடம் ஒரு கேட்டிருப்பது என்ன கேள்வி அப்படின்னா, கடந்த முறை ராகுல் காந்தியை முன்னிறுத்திய நீங்கள் இந்த முறை யாரையும் முன்னிறுத்தாதன் காரணம் என்ன? கடந்த முறை இருந்த நம்பிக்கை கூட ராகுல் மீது இப்போ உங்களுக்கு இல்லையான்னு ஒருத்தர் கேட்டிருக்கார். சார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தான் முதல் முறையாக ராகுல் காந்தி அவர்களை இங்கு அழைத்து அந்த கூட்டணிக்கான வித்தை போட்டு அவர் ஒரு மாபெரும் தலைவராக அடையாளப்படுத்தினார். அதை யாரும் மறக்க முடியாது. இது யார் சொன்னா எப்படின்னு எனக்கு தெரியல, இந்த அடிப்படையில் சொன்னார்கள். ராகுல் காந்தி அவர்களை ஒரு தேசிய தலைவராக அடையாளப்படுத்தியது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதை யாரும் மறக்கவே முடியாது. நீங்க இன்னைக்கு பாஜக ஏன் பதட்டத்தில் இருக்கு நம்ம சொல்லுவோம்னா, நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் திரௌபதி முர்மு அவர்கள் அவர்கள் அவர் எங்கே பார்த்தாலும் இவங்க மலைவாழ் மக்களுடைய பிரதிநிதி என்று பேசுவார். அவங்க முதல் முறையாக நாடாளுமன்ற கட்டிடம் திறக்கின்ற நேரத்தில் அந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய பாதுகாவலர் அவர் தான் அழைத்திருக்கணும், யாரை அழைக்கட்டாலும். ஆனால் கங்கனா ராவத் போன்ற நடிகைகளை கூட கூப்பிடாத தவறாத பாஜக இவர்களை கூப்பிடலை, அவங்க வரவும் இல்லை. அதே மாதிரி ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு அழைப்பார் என்று எதிர்பார்த்தார்கள். அங்கேயும் இந்த நிறைய நடிகைகள் எல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க, பெண்களை. ஆனால் இவங்கள கூப்பிடலை. இப்போ அவர் சொல்லுகிறார் பிரதமர், அவங்களோட தோல் நிறத்தை வைத்து தான் ஜனாதிபதி தேர்தலில் இந்தியா கூட்டணி அவரை தோற்கடிக்க முயற்சி எடுத்தான்னு. நீங்கள் எந்த ஜனாதிபதி தேர்தலும் ஒரு அரசியல் அடிப்படையில் தான் நடந்திருக்கு இந்தியாவில். அது காங்கிரஸ் கட்சி ஒரு ஆளை நிறுத்தணும், எதிர்கட்சியில் ஒரு ஆளை நிறுத்தணும். இது வரலாறு, அப்படி தான் வரலாறு. இப்படி ஒரு ஒரு துவேஷத்தோடு ஒரு பிரதமர் பேசுகின்றார்னா தோல்வி பயத்தை தவிர வேற என்ன இருக்க முடியும்? இன்னும் இருக்கு மக்கள் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நம்ம பேசலாம் நினைக்கிறேன். மக்கள் அனுப்பியிருக்கிறாங்க கேள்வி. செம்மலை, உங்களுக்கு என்ன கேள்வி வந்திருக்கு அப்படின்னா, மோடி பேரை பயன்படுத்தாம பிரச்சாரத்தை முடிச்சிட்டீங்களே, ஒருவேளை மோடிக்கு ஆதரவு தேவைப்பட்டா கொடுப்பீங்களா அப்படின்னு. திரு இபிஎஸ் அவர்கள் மோடி பேரையே பயன்படுத்தல கேட்டிருக்கவே தெளிவாக சொல்லிவிட்டேன். நாங்கள் 2 தேசிய கட்சிகளையுமே சமதூரத்தில் இல்ல, மோடி பெயரை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. யார் வெற்றி பெற்றாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. சரி, எங்களுடைய உறுப்பினர்கள் குரல் கொடுப்பார்கள். இன்னொன்று, ஒரே ஒன்று, நம்முடைய சகோதரர் மனோ தங்கராஜ் அவர்கள் சொன்னார்கள். அதாவது ராகுல் காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். நான் கேட்கிறேன், அவருடைய தலைவர், அவருடைய கட்சி, ராகுல் காந்தியினுடைய அந்த கூட்டணிக்கு நான் சொல்கிறேன், அதாவது நவகரங்களாக இருக்கிற அந்த கூட்டணி பற்றி சொல்கிறேன். ராகுல் காந்தி தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்ன? நதிநீர் இணைப்பிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒத்த கருத்தை வைத்திருக்கிறது. நதிநீர் இணைப்பு வேண்டும் என்று. ஆனால் ராகுல் காந்தி சுற்றுச்சூழல் பாதிக்கும் நதிநீர் இணைப்புக்கு நாங்கள் எதிராக இருக்கிறோம், அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு சொல்லுகிறார், நாம் மாநில பட்டியலுக்கு கல்வி வேண்டும் என்று நானும் சொல்லுகிறேன், மனோஜ் தங்கராஜும் சொல்லுகிறார். ஆனால் ராகுல் காந்தி என்ன சொல்லுகிறார்? அதாவது உயர்கல்வியை மத்திய பட்டியலுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆக இந்த அளவுக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது. இன்னொன்று, ஒரே ஒன்று, இவர் யாரையோ தேர்தலுக்கு அழைக்கல என்று சொல்றார். நான் கேட்கிறேன், இங்கே கட்டமைத்த வடிவமைத்த திரு ஸ்டாலின் அவர்களை ஏன் வடநாட்டுக்கு தேர்தல் பரப்புரைக்கு அந்த கூட்டணி அழைக்கவில்லை? அதற்கு காரணத்தை சொல்லுவாரா? கோபண்ணா சொல்லுவாரா? நிறைவு கருத்துல நீங்க அதுக்கு பதிலா சொல்லலாம்னு நினைக்கிறேன். திரு கோபண்ணா, உங்களுக்கு எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இப்பவே 310 சீட்டு ஜெயிச்சிட்டோன்னு அமித்ஷா சொல்றாரு. 5 மாநில தேர்தல் முடிவையும் பாக்குறப்ப ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. 5 மாநில தேர்தல் இப்போ 5 கட்டம் நடந்திருக்கு. தொடக்கத்திலிருந்து மோடியினுடைய பேச்சில் ஒரு தடுமாற்றம் இருக்கு, ஒரு அச்சம் இருக்கு. அவருடைய பேச்சு உரையை பார்க்கிறப்போ, அதாவது மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி அதற்கு எந்த எல்லைக்கும் போவார். அதாவது ராமர் கோயிலை புல்டோசர் வச்சு இடிப்பாங்க, நிறைய சொன்னார் மணி அவர்கள். அது திரும்ப திரும்ப அதே போல குழந்தை ராமரை மறுபடியும் கூடாரத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க, ராமர் யாராவது கும்பிட்டா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் கைது செய்து விடுவார்கள். இதெல்லாம் ஒரு பிரதமர் பேசுகிற பேச்சா? ஒரு காலத்தில் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்திலாம் செலக்டட் ஸ்பீச் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் போடுவாங்க புக்கா. வருகிற காலத்தில் இந்த உரையெல்லாம் போட்டாங்கன்னா இந்தியாவே வெட்கி தலைகுனியர் அளவுக்கு ஒரு பிரதமர் பேசியிருக்கார். 5 மாநில கரைபடைந்த பதிவுகள் இதெல்லாம்.
ஒரு பிரதமர் பேசுகிற பேச்சா? அவர் இந்த நாட்டுல 140 கோடி மக்களுக்கும் பிரதமர். திருக்கோபன், அப்போ நீங்க தார்மீக ரீதியா விமர்சிக்கிறீங்க. தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக இவ்வளவு இழிவான மலிவான ஒரு பிரச்சாரத்தை அவருக்கு மேற்கொள்வாரே, ஆனால் அவர் பிரதமர் பதவிக்கு தகுதியானவரா? கடைசி அப்போ கடவுளின் அவதாரம்லாம் பேசுறாரு. இதெல்லாம் வந்து மக்களை எப்படித்தான் வந்து ஏமாற்றுவதுன்ற வழி ஒரு முறையே கிடையாதா? ஒண்ணு. ரெண்டாவது, பிரதமர் இதை பத்தி சொன்னாங்க. இந்த முறை இந்தியா கூட்டணி 26 கட்சிகள் இருக்காங்க. தேர்தலுக்கு பிறகு நாங்கள் ஒன்றாக கூடி பிரதமரை தேர்வு செய்வோம். இதை நான் சொல்லவில்லை, தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். சரி திரு மணி, உங்களுக்கு வந்திருக்க கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் பிரசாந்த் கிஷோர் பாஜக 300க்கு குறையாது அப்படின்னு சொல்றாரு, இன்னொரு பக்கம் பரகல பிரபாகர் காங்கிரஸுக்கு 300 வரும்னு சொல்றாரு. யாரை நம்புறதுன்னே தெரியல, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டிருக்காங்க. இல்லை, எல்லாரும் அவங்கள கருத்தை சொல்றாங்க, எல்லாரும் பிடிச்சதை தான் பேசுறாங்க. நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பேசும்பொழுது கூட சம்டைம்ஸ் தவறாக தான் போகும். பட் ஒரு ரீசனபிளான ஒரு அசஸ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் கனிவுடன் பரிசீலிப்பார்கள் நான் நம்புகிறேன். லாஸ்ட் டைம் வாங்கின நம்பர்ஸ் பிஜேபிக்கு கிடைக்கிறது ரொம்ப கடினம். ஏன்னா வந்து அவங்களுக்கு 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. லாஸ்ட் டைம் அவங்க வாங்கின பவர்ஃபுல்லாக இருந்த 10 ஸ்டேட்ஸில் ஒரு 5 சீட்டு குறைஞ்சதுனா கூட 50லேருந்து 60 சீட்டு அவங்களுக்கு போகுது. ஸோ என்னுடைய அசஸ்மெண்ட் வந்து 220 to 230 தான் பிஜேபிக்கு வருது. பரக்கல பிரபாகர் அதை தான் சொல்கிறார். பட் எங்கேருந்து பிரசாந்த் கிஷோருக்கு 300+ வருதுன்னு எனக்கு தெரியல. பட் நான் அந்த கணிப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்க விரும்பவில்லை. ஓகே ஓகே. சூர்யா, உங்களுக்கு வந்திருக்க கேள்வி என்ன அப்படின்னா, திமுகவோட ஸ்லீப்பர் செல் மாதிரி அண்ணாமலை செயல்பட்டு கூட்டணியை பிரிச்சுட்டாரா? அதிமுக பாஜக கூட்டணி இருந்திருந்தா வெற்றி வாய்ப்பு அதிகமா இருந்திருக்குமே தலைவா அப்படின்னு ஒரு கேள்வியா பதில் சொல்றேன். அதாவது டெம்பரரியா ஒரு விக்டரி வேணுமா, ஒரு நிரந்தரமான விக்டரி வேணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு பதில் சொல்ல தான் இந்த தேர்தல் முடிவு வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். அது வரக்கூடிய காலங்களில் இந்த முடிவு எடுத்ததனுடைய பயன் என்னன்றது கண்டிப்பாக நாங்கள் மட்டும் இல்லை, நீங்களும் பார்க்க போறீங்க. முடிவு நீங்க எடுத்தது இல்லை, அதிமுக எடுத்தது. அவங்கள கூட்டணி சேர்க்கவே மாட்டேன்னு ஷபீர் அண்ணா வந்து சொன்னாரு பூவே உனக்காக பாடலை பத்தி. அதே மாதிரி சின்ன தம்பின்னு ஒரு படம் வந்தது, அதுல வந்து குஷ்பு ஒரு பாட்டு பாடுவாங்க. என்ன பாடுவாங்க? போவோமா ஊர்கோலம்னு பாடுவாங்க. இப்போ அதே ஷபீர் அண்ணா நிறைய ஸ்லோகன்ஸ்லாம் வரும்னு சொன்னாங்க. இந்த இதுலேயே அதுக்கு அடித்தளத்தை அமைச்சிட்டாங்க. என்னன்னா, பிஜேபி என்டிஏ 400 இடங்கள் வென்றா இவிஎம் செட்டிங் பண்ணிட்டாங்க. அந்த 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 நரேட்டிவ் வச்சுட்டு போவோமா ஊர்கோலம்னு போய் அவங்க வந்து அந்த ஊர்வலத்தை பண்ணிட்டு அவங்களும் சொன்னாங்க 1.5 லட்சம் ஓட்ட காடல, அது 1.5 லட்சம் ஓட்ட காடல. எனக்கு என்ன பிரச்சனை, விவாத நிகழ்ச்சி ஆகி அவங்க சொல்ல விவாத நிகழ்ச்சி பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியா மாறிடுச்சு. அதுதான் இப்ப எனக்கு ஒரு இறுதி கருத்து. போப்பண்ணா சார் அவர்களுடைய அவங்க தலைவர்கள் இப்ப பக்தவச்சலம் ராஜாஜி அவங்களாம் அவர் பழகியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர்கள்லாம் வந்து ஹிந்தி திணிப்பு செஞ்சதுனாலதான் இங்க காங்கிரஸ் ஆட்சியே வந்து போனதுன்றது வரலாறு. இப்ப அந்த திணிப்புனால ஐயாவே ஹிந்தி படிக்கலையான்னு எனக்கு தெரியல, அவருக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. பிரதமர் வந்து பதட்டப்படுறாரு, இப்படி பேசுறாரு அப்படி பேசுறாருன்னு இங்க இருக்கிறவங்க தான் சொல்றீங்க. அவர் அங்கெல்லாம் அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல, அவர் ரொம்ப நார்மலா தான் இருக்காரு. எல்லாமே திருச்சி கொடுது. இப்ப பரமாத்மா இல்ல பரமாத்மான்னு 3 பேர் சொன்னாங்க. எவ்வளவு ஒரு பொய் பிரச்சாரம் அது. அவருடைய தாய் இறந்ததுக்கு அப்புறமா அவர் என்ன மனநிலையில இருக்குன்ற ஒரு பர்சனல் எமோஷனலா ஒரு விஷயத்த சொன்னதை திருச்சி சொல்றாங்க. நானே கடவுள் எங்க சொன்னார்? நானே கடவுள் யாராலையாச்சும் ப்ரூவ் பண்ண முடியுமா? அம்மா இறந்து விட்டதால் நான் வந்து வேற ஒரு மனநிலைக்கு போயிட்டேன்ற ஒரு பர்சனல் ஸ்பீச் அது. அதையே திருச்சி நான் கடவுள்னு அவர் சொல்றாரு, நீங்க பொய் சொல்றீங்கன்னா மக்கள் புரிஞ்சுக்கணும். 10 வருஷம் அவர் பேசுனதெல்லாம் பொய்யாதான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஃபைனல் ஒரே ஒரு கருத்து. ஷபீர், உங்களுக்கு என்ன கேள்வி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்தல் ஆரம்பிக்கும் போது பாஜக ஈஸியா ஜெயிக்கும்னு நிறைய ஊடகங்கள் சொன்னாங்க. 2வது 3வது கட்டம் தேர்தல் முடிகிறப்ப இந்தியா கூட்டணி பக்கம் காத்தடிக்கிறது அப்படின்லாம் ஊடகங்கள் பேசுறாங்க. இப்ப திரும்பவும் பாஜகவுக்கு வாய்ப்புன்ற மாதிரி ஊடகங்கள்ல பலரும் வந்து பேசுறாங்களே, ஊடகங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு ஒரு கேள்வி ஊடகவியலாளராக உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. இல்ல, இந்த தேர்தல் என்பதே வந்து ஒரு நீண்ட தேர்தலாக இருக்கிறது. 7 phases. 2014 தேர்தலுக்கும் 2019 தேர்தலுக்கும் இருந்த ஒரு அந்த தேர்தல்களுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, 2014லையும் 19லையும் ஒரு வேவ் இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும், ஒரு மொமெண்டம் அப்படின்றது இருந்துச்சு. ஸோ அது இருந்ததுனால உங்களுக்கு அந்த கவனம் எல்லாம் அந்த பக்கம் தான் இருந்துச்சு.
இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு மொமெண்டமே இல்லை. இந்த தேர்தல் எப்படா முடியும் அப்படின்ற அளவுக்கு வந்து மக்கள் வந்து ஒரு விதமான விரக்தியில இருக்காங்க. டெய்லி டிவி ஆன் பண்ணா பாயோம் பேனோ மித்ரம் காசு பத்திரம் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து ஒரு பதற்றமான மனநிலை மக்கள் மத்தியில உருவாகி இருக்கு. என்ன பேச போறாரு, என்ன நடக்க போகிறது அப்படின்னு. அப்போ இந்த தேர்தல் என்பது மக்கள் ஒரு பெரிய அளவுக்கு ஆர்வம் காட்டவில்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த தேர்தலோடைய அந்த மேப்பிங் வந்து நம்ம அப்படி பண்ணும்போது, அந்த ட்ரெண்டை நம்ம ஃபாலோ பண்ணும்போது, ஆரம்பத்தில் ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா நான் மணி சாரியை பேட்டி எடுத்திருக்கேன். அப்போ சொன்னார் 2024 இஸ் a டன் டீல் அப்படின்னாரு. எனக்கும் ஒரு சந்தேகம் இருந்துச்சு எப்படி அப்படின்னு. ராமர் கோயில் விவகாரம் பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு கை கொடுக்கும்னாங்க. ஆனால் தேர்தல் சமயத்தில் வரும்போது அந்த விவகாரம் வந்து பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு கை கொடுக்கவில்லை. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டைமில் அந்த களம் என்பது மாறுகிறது அப்படின்னும் போது, இப்போ இந்த கடைசி கட்ட தேர்தல், இந்த 6வது ஃபேஸ் 7வது ஃபேஸ் ரொம்ப முக்கியமான ஃபேஸ். இதுல பிஜேபி எதிர்பார்க்கக்கூடிய மாநிலங்கள், அவங்க ரொம்ப கவனம் செலுத்தக்கூடிய மாநிலங்கள்ல அந்த தேர்தல் என்பது நடக்கிறது. அப்போ ஒரு 5 மாநிலங்கள் இந்த தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய மாநிலங்களாக இருக்கு. ஒன்று வந்து யூபி, 2வது மகாராஷ்டிரா, 3வது வெஸ்ட் பெங்கால், 4வது ஒடிசா, இன்னொன்னு வந்து கர்நாடகா. இந்த மாநிலங்கள்ல என்ன விதமான மாற்றம் வரப்போகிறது அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஃபேக்டர். அதனால தான் அது மாறிட்டே இருக்க ஃபேஸஸ் அது இருக்கிறதுனால அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டே இருக்கும் ஒரு நீண்ட தேர்தல் அப்படின்றதுனால. ஓகே, ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.